வணக்கம். பொருளை விட அருளே சிறந்தது. அருள் இருந்தால்தான் எல்லா உலகத்திற்கும் செல்ல முடியும். அருள் உலகத்துக்கு செல்வதற்கும் அருளே தேவை. அருளே எல்லாவற்றிலும் சிறந்தது. அருளே நம் அறிவு, அருளே நம் உயிர், அருளே நம் செயல் என்று வள்ளலார் சொல்லியது. அருள் இருந்தால் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஆன்மாவானது பல பிறப்பு எடுக்கின்றது. அந்த பிறப்புங்கிறது இல்லாமல் போய்விடும். பிறப்பு இறப்பற்ற நிலையை பெறுவதற்கு அருள் தேவை. அருளை நாம் சம்பாதிப்பதற்கு கருணை தேவை. கருணை தான் அருளை தரும். அந்த அருள் வடிவமாய் நாம் ஆகிவிட வேண்டும் என்று தான் வள்ளலார் சொல்லியிருக்கின்றார். அதுமாதிரி நாம் அருளே வடிவமாய் ஆகிவிடுதல் வேண்டும். மாமிசத்தை பார்த்தவுடன் கண்களில் நீர் வந்தால் அருள், வாயில் நீர் வந்தால் அருள் இல்லை என்று அர்த்தம். கண்களில் நீர் வரும் அளவுக்கு நாம் மாமிசம் உண்பதை நிறுத்திவிடுதல் வேண்டும். மாமிசம் உண்ணும் வழக்கத்தை சிறிது சிறிதாக விட்டுவிடுதல் வேண்டும். மாமிசம் உண்பதினால் அருள் என்பது நமக்குள் உருவாவதில்லை. கருணைங்கிற அறிவும் நமக்கு வருவதில்லை. கருணைங்கிற அறிவையும் அருளையும் நாம் பெறுவதற்கு மாமிசம் உண்பதை நிறுத்திவிட்டோமே ஆனால் படிப்படியாக நாம் அருள் அறிவை பெற முடியும், கருணையை பெற முடியும். நாம் எப்பொழுதும் அருள் வடிவமாய் இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருத்தல் வேண்டும். அருளே நம் செயல், அருளே நம் முடிவு, அருளே நம் வாழ்க்கை என்று ஆகிவிடுதல் வேண்டும். அருளே நம் மனதில் ஆழமாய் பதிதல் வேண்டும். அருளே வடிவம், அருளே ஒளி, அருள் ஒளி, அதை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். வள்ளலார் அருள் வடிவம், அருள் ஒளி வடிவம், அருள் அறிவை தரும், அருள் அறிவே சிவம், அருள் அறிவே அனைத்துமாய் இருக்கின்றது. சிறு துரும்பும் அருள் பெற்றுவிட்டால் ஐந்தொழில் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளலார். அதுமாதிரி அருள் பெற்றால் சிறு துரும்பே ஐந்தொழில் புரியும் போது மனிதன் அதையும் தாண்டி எல்லாவற்றையும் பெற முடியும் என்பதே சொல்லியிருக்கின்றார். அதனால் அருளை பெற முயற்சி செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் கருணையோடு இருக்க பழகிக்கொள்ளுங்கள். எல்லா உயிரிடத்திலும் நாம் அன்பு காட்டல் வேண்டும். தன் உயிரைப் போல் பிற உயிரை வைத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அருள் கிடைக்கும். தன் உடலை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அதுமாரி எல்லா உடல்களையும் தன் உடல் போல் நினைக்க வேண்டும். தன் உயிரை போல் நினைக்க வேண்டும்.